முக்கிய செய்திகள். மோடிக்கு துணிச்சல் வந்துவிட்டதோ என ராகுல் காந்தி ஆச்சரியம். அதானி அம்பானியிடம் விசாரிக்க அமலாக்கத்துறையை அனுப்ப வேண்டுகோள். வாக்குப்பதிவு சதவீதத்தை துல்லியமாக வெளியிட கோரிக்கை. தேர்தல் ஆணையத்திடம் இன்று நேரில் வலியுறுத்த இந்தியா கூட்டணி முடிவு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. பள்ளிகள், நூலகங்களில் மாணவர்கள் தெரிந்து கொள்ள ஏற்பாடு. 2வது நாளாக பல மாவட்டங்களை குளிர வைத்தது கோடை மழை. தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். தொழிலதிபர்கள் அதானி, அம்பானி பற்றி முதல் முறையாக பொது வெளியில் பேசியுள்ள பிரதமர் திரு மோடி, அவர்களிடம் விசாரிக்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை அனுப்புமாறு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த திரு மோடி, கடந்த 5 ஆண்டுகளாக தொழிலதிபர்கள் அதானி, அம்பானி பற்றி பேசி வந்த காங்கிரசாரும் திரு ராகுல் காந்தியும் தேர்தல் அறிவித்த பிறகு அதையே நிறுத்திவிட்டார்கள் என கேள்வி எழுப்பினார். லாரி நிறைய பணம் காங்கிரசுக்கு வந்ததால் ஓரிரவில் மாற்றம் நடந்ததா என்றும் அவர் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு தோல்வியை உணர்ந்ததால் திரு மோடி அவரது நண்பர்களையே தாக்குவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் திரு மோடிக்கு பதிலடியாக காணொலி செய்தியை எக்ஸ் வலைதளத்தில் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். முதல் முறையாக பொதுவெளியில் துணிச்சலுடன் அதானியையும் அம்பானியையும் பற்றி திரு மோடி பேசியிருப்பதாக விமர்சித்துள்ள அவர், வாகனங்களில் பணம் பெற்றதாக கூறியது சொந்த அனுபவமா என்று கேட்டுள்ளார். नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी, अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी, अंबानी बोला। और आपको ये भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं, क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या? एक काम कीजिए, सीबीआई ईडी को इनके पास भेजिए ना, पूरी जानकारी करिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी कराइए, घबराइए मत मोदी। நண்பர்களான பெருந்தொழிலதிபர்களுக்கு திரு மோடி கொடுத்த அதே கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ் ஏழை மக்களுக்கு வழங்கும் என மறுபடியும் உறுதியளிப்பதாக திரு ராகுல் தெரிவித்தார். 22 கோடீஸ்வரர்களை பாஜக உருவாக்கியது என்ற அவர், கோடிக்கணக்கான கோடீஸ்வரர்களை காங்கிரஸ் உருவாக்கும் என்று தெரிவித்தார். இதனிடையே ரேபரேலி தொகுதியில் திரு ராகுலுக்கு வாக்கு சேகரித்த திருமதி பிரியங்கா, தினமும் தமது சகோதரர் அதானி, அம்பானி பற்றி பேசி வருவதாகவும், பாஜக தான் பெரும் முதலாளிகளின் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததாகவும் கூறினார். பஜ்ரவான் பகுதியில் மின்சாரம் இல்லாததால் ஒலி வாங்கி இல்லாமல் வாகனத்தின் மீது நின்றபடி அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கிராம மக்கள் டார்ச் விளக்கு ஒளி உதவியுடன் திருமதி பிரியங்காவின் பேச்சை ஆர்வத்துடன் கேட்டனர். மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை துல்லியமாக வெளியிட வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையரிடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று நேரில் வலியுறுத்த உள்ளனர். ஏப்ரல் 19 அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 3ஆம் கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வாக்குப்பதிவுக்கு பின் அது குறித்த விவரங்கள் தாமதமாக வெளியிடப்படுவதாகவும், வாக்குப்பதிவு சதவீதத்தில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ள நிலையில் அக்கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் இன்று தேர்தல் ஆணையர்களை சந்திக்க உள்ளனர். அப்போது தாமதமின்றி முழுமையான வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடுமாறு அவர்கள் வலியுறுத்த உள்ளனர். மேலும் தேர்தல் விதிகளை மீறும் பாஜக மற்றும் பிரதமர் திரு மோடியின் மத அடிப்படைவாத பிரச்சாரம் குறித்தும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து தேர்தல் ஆணையமும் விளக்கம் கேட்டு பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்தும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமாரிடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் புகார் அளிக்க உள்ளனர். மாநிலங்களுக்கு சிபிஐயை அனுப்புவதாக உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட மத்திய அரசு, பிடிப்பட்ட பணத்தை எண்ண உதவுவதற்காக மட்டுமே அமலாக்கத்துறை செல்வதாகவும் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிபிஐயை அனுப்பி தலையீடு செய்வதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மீது மேற்குவங்க அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கின் முந்தைய விசாரணையின் போது சிபிஐ விசாரிக்க வந்தால் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வருவதால் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதாக மேற்குவங்க அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சந்தீப் மேத்தா, திரு BR கவாய் அமர்வில் மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தனது மாநில எல்லைக்குள் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான ஒப்புதலை 2018ஆம் ஆண்டு திரும்ப பெற்ற பிறகும் மத்திய அரசு தொடர்ந்து சிபிஐயை அனுப்புவதாக மேற்குவங்க அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
அதற்கு சிபிஐ அமைப்பின் தினசரி அலுவல்களில் மத்திய அரசுக்கு தொடர்பில்லை என்றும் இதற்காக மத்திய அரசு மீது மாநில அரசு வழக்கு தொடர முடியாது என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா வாதிட்டார். அதை ஏற்க மறுத்த நீதிபதி திரு சந்தீப் மேத்தா, சிபிஐயை அனுப்புவது யார் என்று வினவிய போது மத்திய அரசுதான் என்று திரு துஷார் மேத்தா கூறினார். மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எண்ணுவதற்காகவே ஒரு மாநிலத்துக்கு அமலாக்கத்துறை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இருதரப்பும் எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பித்ததை அடுத்து தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2023-24 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 12,616 பள்ளிகளை சேர்ந்த 9,10,000 மாணவர்கள் எழுதினர். ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு, சரிபார்ப்பு, மாணவர்களின் விவரங்களுடன் கணினி வழியில் மதிப்பெண் இணைப்பு பணிகளும் நிறைவடைந்தன. இதையடுத்து தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்கள் பதிவெண்ணுடன் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் அனைத்து நூலகங்களிலும் தேர்வு முடிவுகளை கட்டணமின்றி தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மாணவர்கள் பயின்ற பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் ஏற்கனவே பள்ளியில் வழங்கியிருந்த செல்பேசி எண்ணுக்கும் குறுந்தகவலாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தனி தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய செல்பேசி எண்ணுக்கு குறுந்தகவல் வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2வது நாளாக பல மாவட்டங்களில் கோடை மழை கொட்டிய நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் பலத்த மழை பெய்ததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரையில் 2 மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையும், திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், மதுரை விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையும் பெய்தது. தேனி, வீரபாண்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழையால் வெப்பம் தணிந்தது. கம்பம் நகர் மற்றும் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு பலத்த மழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் மம்சாபுரம், வன்னியம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் பலத்த காற்று, இடியுடன் கனமழை பெய்தது. கோடை மழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி, மதுரை நகரம், திருச்சியில் 103 டிகிரி, நாமக்கல், பாளையங்கோட்டையில் 102 டிகிரியாக வெப்பம் பதிவானது. கோவை, திருப்பத்தூரில் 101 டிகிரி, சேலத்தில் 100 டிகிரி என வெயில் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், திருத்தணி, திருவள்ளூரில் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்து 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. வேலூரில் 41 நாட்களுக்கு பிறகு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழ் 98 டிகிரியாக வெப்பம் பதிவானது. கத்திரி வெயில் தொடங்கிய மே 4ஆம் தேதி 106 டிகிரி வெயில் சுட்டெரித்த தருமபுரியில் 4 நாட்களாக பெய்த மழை காரணமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் தணிந்தது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும், அதே சமயம் உள் மாவட்டங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ-பாஸ் முறையை ரத்து செய்யாவிட்டால் மலர் கண்காட்சி நாளன்று உதகையில் தங்கும் விடுதிகளை மூடி போராட்டம் நடத்தப்போவதாக காட்டேஜ் உரிமையாளர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்குள் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில வாகனங்கள் வர இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீலகிரிக்கு குறைந்த எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளே வருவதால் முக்கிய சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. 80% தங்கும் விடுதிகளும் காலியாக உள்ளன. தங்கும் விடுதிகளுக்கு முன்பதிவு செய்ததையும் பலர் ரத்து செய்து வருவதாக
வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய விடுதி உரிமையாளர் சங்கத்தினர் இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த இ பாஸ் வந்து ரத்து பண்ணுமாறு எங்க காட்டேஜ் அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கிறோம். இது ரத்து பண்ணலன்னா அனைத்து சங்கத்தையும் சேர்த்து நாங்க ஒரு நாள்ல எத்தனை நாளும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். கடையோட இது ரெஸ்டாரண்ட் தங்கு விடுதி எல்லாம் வந்து நாங்க இது க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிருக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் ஃப்ளவர் ஷோ அன்னைக்கு கூட நாங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. தங்கும் விடுதிகள் மட்டுமின்றி சுற்றுலாவை நம்பியுள்ள அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் கூறினர். வழக்கமாக நீலகிரி மாவட்டத்திற்கு தினந்தோறும் 15,000 வாகனங்கள் வரக்கூடிய நிலையில் இ பாஸ் அமலுக்கு வந்த நாளில் 3,900 வாகனங்கள் மட்டுமே வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் பிரதமர் திரு மோடியை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்ய அதிகாரிகள் இடையூறாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள வாரணாசி மக்களவை தொகுதியில் வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அங்கு திரு மோடி போட்டியிட உள்ளார். இந்நிலையில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் காந்தியவாதி திரு ரமேஷ் வாரணாசியிலும் போட்டியிடுவதற்காக வேட்புமனு வாங்க சென்றுள்ளார். ஆனால் சொந்த ஊரில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து குற்றமற்றவர் என சான்றிதழ் பெற்று வருமாறு கூறி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக அவர் தெரிவித்தார். நாளைக்கு வந்து மோடி அவர்கள் பிரதமராக தற்போது இருக்கக்கூடிய இவர் வந்து மனு தாக்கல் செய்யும் போது வேறொரு தொகுதியில் மாநிலத்தில இருந்து தான் வந்து தாக்கல் பண்றாரு. அப்படி இவருக்கு அந்த மாதிரியான சான்று இவர் கேட்பாரா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து இல்லாமலே புதிதாக நடத்தை விதிமுறைகளை உருவாக்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தடுப்பதுதான் இவர்களுடைய நோக்கமா இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. வாரணாசி தொகுதியில் போட்டியிட சட்ட வல்லுநர்கள் உதவியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக திரு ரமேஷ் கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தல், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் என இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறை அகிம்சா சோஷலிஸ்ட் கட்சி சார்பில் அவர் போட்டியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். அதானி அம்பானி பற்றி முதல் முறையாக பொதுவெளியில் பேசியுள்ள பிரதமர் மோடி, அவர்களிடம் விசாரணை நடத்த சிபிஐ, அமலாக்கத்துறையை அனுப்புமாறு ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை துல்லியமாக வெளியிடுமாறு தலைமை தேர்தல் ஆணையரிடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று நேரில் வலியுறுத்த உள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.